தேவானின் ஆவியே வாரும் ஜீவனுள்ள தேவானின் ஆவியே வாரும் நூறுக்கும் ஊருக்கும் நோக்கி நிரப்பும் ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். அப்பா பிதாவே, மெய் துதிக்கிறேன் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. துதியின் மத்தியில் வாசம் செய்யும் என் துயாரி தூயவரே, அப்பா நீர் கொடுத்திருக்க இந்த நல்ல வேலைக்காக கூட நன்றி 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 தகப்பனே. அப்பா அந்த வேலையிலும் கூட தகப்பனே, வாலிப பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் வந்து பிரவேசிப்பதற்கு என் தேவனை நீரே பாராட்டினோம். உம்முடைய கிருபைக்காவும் தயவிற்காகவும் நன்றி அப்பா. அப்பா இந்த வேலையிலும் கூட தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக தகப்பனே நாங்கள் எல்லாரும் தாகத்துடன் வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க பேசுங்க தகப்பனே, நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன் அப்பா. அப்பா என் தேவனை நீங்க வெளிப்படுங்க, அடியேனை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுத்தி காத்து வழி நடத்துங்க. ஏசுலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் கூட நாம் எந்த தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம் என்றால், சிந்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த சிந்தை என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தை என்றால் நாம் நினைக்கிற நினைவுகள் தான் சிந்தனைகளாக இருக்கிறது. ஒரு பர்சனோட மைண்ட்ல இருந்து தான் நிறைய தாட்ஸ் வரும். அந்த தாட்ஸ் தான் ஒரு பர்சனோடைய டிசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கிறது. ஒரு பர்சனோட சிந்தை தான் செயலாக மாறுகிறதாக இருக்கிறது. நம்முடைய வேதாகமத்துல கூட மனுஷனுடைய சிந்தையை 2 வகையாக பிரிக்கிறது. அதையும் கூட நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இங்கிலீஷையும் நான் வாசிக்கிறேன். The mind governed by the flesh is death, but the mind governed by the spirit is life and peace. எனவே நமக்கு வேதாகமத்தில் தெள்ள தெளிவாக இருக்கிறது. 2 விதமான சிந்தைகள். ஒன்று மாம்ச சிந்தை, இன்னொன்று ஆவியின் சிந்தை என்று 2 வகையாக பிரிக்கிறது. இந்த வேலையிலும் கூட நாம் வேதாகமத்திலிருந்து மாம்ச சிந்தையை கொண்ட 2 பேரையும் ஆவியின் சிந்தையை கொண்ட 2 பேரையும் குறித்து நாம் பார்க்கலாம். இவங்கெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச கேரக்டர்ஸ். முதலாவதாக நம் மாம்ச சிந்தையை கொண்ட 2 பேரை பார்க்கலாம். அதில் முதலாவதாக சிம்சோன். சிம்சோனோட அழைப்பே வரம். அவர் நசரேயன், மிகப்பெரிய பராக்கிரமசாலி, நியாயாதிபதி. ஆனாலும் கூட அவருக்கு கண்களில் இச்சை இருந்தது. அவருடைய மாம்ச சிந்தை இச்சைகளுக்குள்ளாக இருந்தது. எனவே அவர் தேவனுடைய அழைப்பை பெற்றிருந்தும் கூட அவரால் அந்த மாம்ச சிந்தையை மேற்கொள்ள முடியவில்லை. அந்த மாம்ச சிந்தை தான் அவரை ஆட்டி படைத்தது. அவருக்கு கண்களின் நிச்சயினால் அவருக்கு அவருடைய முடிவை பார்த்தீங்கன்னா மிகவும் பரிதாபம் உள்ளதாக இருந்தது. தேவனால் ஒரு நசரேய அழைப்பை பெற்றிருந்த பொழுதும் கூட சிம்சோன் மாம்ச சிந்தையோட இருந்ததினால் அவருடைய முடிவு மிகவும் பரிதாபமான ஒரு முடிவை கொண்டதாக இருந்தார். இரண்டாவது சவுல். சவுல் ஆண்டவரால் இஸ்ரவேல் தேசத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ராஜாவாக சவுல் இருந்தார். இரண்டாவதாக சாம்பேல்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட முதல் ராஜாவாக இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் சவுலுக்கு கொடுத்தாலும் கூட சவுலுக்குள்ளாக பொறாமை இருந்தது. அந்த பொறாமை பார்த்தீங்கன்னா தாவீதை எப்பதான் கொல்லலாம், எப்பதான் தாவீதோட வாழ்க்கையை முடிக்கலாம் என்று துரத்தி துரத்தி எப்படி கொலை செய்யலாம் என்றுதான் சவுலுக்குள்ளாக அந்த பொறாமை நாவி கிரியை செய்தது. எனவே இவர்கள் 2 பேர் தான் மாம்ச சிந்தையை கொண்ட 2 பேர்களாக இருந்தார்கள். இப்பொழுதும் கூட ஆவியின் சிந்தையை கொண்ட 2 பேரை நாம் பார்க்கலாம். முதலாவது யோசேப்பு.
யோசேப்பை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு வந்து போத்திபார் வீட்டில் ஒரு பணிவிடைக்காரனாக அவர் இருந்தார். போத்திபாருடைய மனைவி யோசேப்பை தவறு செய்வதற்காக அழைத்த பொழுதும் கூட யோசேப்பு ஆண்டவருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்யாமல் அவர் ஓடினவராக அவர் காணப்பட்டார். ஏனென்றால் அவருக்குள்ளாக ஆவியின் சிந்தை இருந்தது. இரண்டாவதாக யோபு. கர்த்தர் யோபு வந்து ஒரு மிகப்பெரிய நீதிமான். யோபுக்கு வந்து அனைத்து ஆஸ்திகள், அனைத்து செல்வங்கள் எல்லாமே ஆண்டவர் கொடுத்தார். ஆனா ஒரு நாள்ல எல்லாமே போயிடுச்சு. ஆனாலும் கூட அவருடைய மனைவி வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரை தூஷித்து நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மூன்று நண்பர்களும் வந்து தூஷிப்பார்கள். எலியும் வந்து அவரை வந்து குறை சொல்வார். ஆனாலும் கூட யோபு ஆவியின் சிந்தை உள்ளவராக அவர் இருந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக ஒரு வார்த்தையை கூட அவர் பேசவில்லை. எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் சோறுகள் வந்தாலும் கூட அவர் கர்த்தருக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பேசவில்லை. எனவே இதுதான் மாம்ச சிந்தை எடுத்துக்காட்டுகளும் ஆவியின் சிந்தையோட எடுத்துக்காட்டுகளுமாக இருக்கிறது. இந்த வேலையிலும் கூட இந்த மாம்ச சிந்தையை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த மாம்ச சிந்தையை கொண்டிருந்தோம் என்றால் என்ன விளைவுகள், என்ன கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடும் என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக இந்த மாம்ச சிந்தை, இந்த மைண்ட் விச் இஸ் கவர்ன் பை த ஃபிளஷ், இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் இருக்கும் பொழுது அதுல வர தாட்ஸ் எல்லாமே வந்து ஆக்ஷன்ஸாக மாறும், அந்த மாம்சத்தின் கிரியைகளாக மாறும். முதலாவதாக நாம் கலாத்தியர் 5 19, 20, 21 வசனங்களில் மாம்சத்தின் கிரியைகளை குறித்து எல்லாம் இருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே மாம்ச சிந்தை பெற்றிருந்தோம் என்றால் கோபம், விபச்சாரம், வேசித்தனம், சண்டைகள், பிரிவுகள், பொறாமை, கொலைகள், வெறிகள், விரோதங்கள், இப்படிப்பட்ட மாம்ச சிந்தைகளை பெற்றிருந்தோம் என்றால் கர்த்தர் தெளிவாக இந்த வசனத்துல கூட சொல்லிவிட்டார், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று கர்த்தர் தெளிவாக சொல்லிவிட்டார். இப்பொழுதும் கூட மாம்ச சிந்தையினால் வரும் விளைவுகளை நாம் பார்க்கலாம். ரோமர் 8 5, 6, 7, 8 வசனங்கள், 4 வசனங்களிலும் வந்து அப்படியே தொடர்ந்து இருக்குது. முதலாவதாக, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அதாவது நம்முடைய ஃபிளஷ், நம்முடைய நம்மளுடைய மைண்ட் வந்து என்ன சொல்லுதோ அதன்படி நாம் வந்து நடந்து கொண்டிருந்தோம் என்றால், இப்ப வந்து ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பயங்கர கோவம், பயங்கர சண்டை நடக்குது நம்மளுடைய வீட்டுல. அந்த வேலையிலும் கூட நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க வந்து ரொம்ப வந்து கோவப்படுறாங்க, நம்ம என்னென்னமோ திட்டுறாங்க. நாமும் வந்து கோவப்பட்டோம் என்றால், நாமும் பட்டு ரொம்ப எரிச்சல் பட்டு ரொம்ப வைராக்கியம் பட்டு இருந்தோம் என்றால் நாமும் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். எனவே அந்த மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் வந்து மாம்சத்துக்குரியவைகளை மாத்திரமே அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. இரண்டாவது, மாம்ச சிந்தை மரணம் என்று வசனம் சொல்கிறது. ரோமர் 8 6 மாம்ச சிந்தை மரணம் என்று வசனம் சொல்கிறது. மரணம் என்றால் டைரக்டா ஒரு டெத் அப்படி குறிக்கிறது இல்ல. நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள், துன்பங்கள், கண்ணீர், வேதனை, இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். மூன்றாவது காரியம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இந்த மாம்ச சிந்தை நமக்குள்ளாக வரும் பொழுது நம்மால் தேவனுடைய வார்த்தையை வந்து கை கொள்ளவே முடியாது. இப்ப வந்து வசனம் சொல்லுகிறது கோவப்படக்கூடாது என்று. ஆனாலும் கூட நம்ம அந்த கோவப்படுகிற இந்த காரியம், யார் என்ன சொன்னாலும் கோவப்படுகிறது, இப்படிப்பட்ட எரிச்சல் படுகிறது, இல்லைன்னா பெருமையாக நடக்கும் பொழுதும் கூட நம்மால் வந்து கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய கட்டளைகளை வந்து நம்மால் கீழ்ப்படிய முடியாது, இந்த மாம்ச சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது. நான்காவது, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள்.
நாம் வந்து மாம்சத்துக்குட்பட்ட காரியங்களை மாத்திரம் நம்முடைய மாம்சம் என்ன சொல்லுதோ அதுவே வந்து நாம் செஞ்சு கொண்டிருந்தோம் என்றால் நம்மால் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டது. எனவே மாம்ச சிந்தை உள்ளவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை மாத்திரம் வந்து அவர்கள் வந்து சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, மாம்ச சிந்தை மரணத்துக்கு வந்து நம்மை கொண்டு போகும். மூன்றாவது, மாம்ச சிந்தை வந்து தேவனுக்கு விரோதமான ஒரு பகை. அதாவது தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய கட்டளைகள், கற்பனைகள் இதெல்லாமே செய்யாமல் வந்து நம்ம வந்து தடுத்து போடும் இந்த மாம்ச சிந்தை. நான்காவது, நம்ம வந்து மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இந்த மாம்ச சிந்தையை கேட்டு கேட்டு நாம் வந்து அதை வந்து செயலாக வந்து கொண்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நம்மால் வாழ முடியாது என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இப்பொழுதும் கூட ஆவியின் சிந்தையை எதற்கு நாம் பெற வேண்டும்? ஆவியின் சிந்தை எப்படிப்பட்ட விளைவுகள், எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது கூட நாம் பார்க்கலாம். கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் ஆவியின் சிந்தையை மாத்திரம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 8 அதிகாரம் 9 சொல்கிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவராய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். எனவே நாம் ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவியை நமக்குள்ளாக வாசம் பண்ண விட வேண்டும். எப்பொழுது தேவனுடைய ஆவியை நமக்குள்ளாக எப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுவார் என்றால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மாம்சத்துக்குரிய காரியங்களை நம்மிடத்திலிருந்து அகற்றி போடும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராக அவர் இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது அந்த ஆவியின் சிந்தை நமக்குள்ளாக கிரியப்படுகிறது நம்மாலே பார்க்க முடியும். இரண்டாவது காரியம், கலாத்தியர் 5 அதிகாரம் 16 ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நாம் ஆவியின் சிந்தையை பெறும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுடன் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்கும் பொழுது இந்த மாம்ச இச்சைகள் பல உண்டு. அந்த மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியும் என்று நமக்கு வசனம் சொல்கிறது. மூன்றாவதும் கூட ரோமர் 8 அதிகாரம் 13 இப்படியாக சொல்கிறது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எனவே இந்த சரீரத்தின் செய்கைகள் பல செயல்கள் உண்டு. இப்பொழுது வந்து யாராவது என்கிட்ட வந்து அதிகமாக கோவப்படுறாங்க, என்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க, என் மேல வந்து ஒரு தவறுமே இல்லை ஆனா வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க. அந்த நேரத்துல கூட நானும் வந்து திருப்பி கத்தலாம். ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், கத்தாத, பொறுமையா இரு, சண்டை போடாத, கோவப்படாத என்று. நாம் வந்து அந்த வார்த்தையை கேட்டு நாம் நடக்கும் பொழுது இந்த ஆவியினாலே இந்த சரீரத்தின் செய்கைகளை என்னால் மேற்கொள்ள முடியும் என்று வசனம் தெளிவாக சொல்கிறது. எனவே எல்லா நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் இந்த சரீரத்தின் செய்கைகள் எல்லாவற்றையும் நாம் அழித்து அதை மேற்கொள்ள முடியும் என்று நமக்கு வசனம் தெளிவாக சொல்கிறது. அது மாத்திரமல்லாமல் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் ஒரு ஆவியின் சிந்தையோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் முக்கியமாக ஆவியின் கனிகளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆவியின் கனிகள் 9 இருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், எப்படி 9 கனிகள் உள்ளது. எனவே இப்படிப்பட்ட கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆவியின் சிந்தையை கொண்டவர்களாக நாம் இருப்போம். நம்மால் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியும். எனவே இதுதான் மாம்ச சிந்தைக்கும் ஆவியின் சிந்தனைக்கும் உரிய வேறுபாடுகள். மாம்ச சிந்தைகள் வந்து அநேக மாம்ச சிந்தைகள் உள்ளது. அப்படிப்பட்ட மாம்ச சிந்தைகளை நாம் செய்யும் பொழுது நம் மாம்சத்துக்குரியவர்களாக நாம் ஆய்விடுவோம். மாம்ச சிந்தை மரணத்துக்கு வந்து நம்மை தள்ளிவிடும். அது தேவனுக்கு விரோதமான ஒரு பகையாக இருக்கிறது. நம்மை வந்து எந்தவித கர்த்தருடைய வார்த்தைகள், கட்டளைகள், கற்பனைகளுக்கும் எதற்குமே நம்மளை கீழ்ப்படிய விடாது. அது மாத்திரமல்லாமல் நம்மால் தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. அதுவே நம் ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்றால் எப்பொழுது நமக்குள்ளாக அந்த ஆவியின் சிந்தை வரும் என்றால் பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுதுதான் அந்த சிந்தை வரும். இரண்டாவதாக, ஆவியின் சிந்தையை பெறும் பொழுது நம்மால்
எல்லாவித மாம்ச இச்சைகளையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். எப்படி மேற்கொள்ள முடியும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துவார், நம்மிடம் பேசுவார். அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்மால் அந்த மாம்ச இச்சைகளை மேற்கொள்ள முடியும். மூன்றாவதாக, இந்த சரீர செய்கைகள் அனைத்தையும் நம்மால் அழித்து நம்மால் பிழைக்க முடியும் என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனவே மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா, மாம்ச கிரியைகள், மாம்சமும் கிரியை செய்யும், ஆவியும் கிரியை செய்யும். நம்ம டூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். மாம்ச சிந்தையிலும் ஆவியின் சிந்தையிலும் கூட. மாம்ச சிந்தையில சிம்சோனுக்கு சிம்சோனோட அழைப்பே வர, சவுலோட அழைப்பே வர, ரெண்டு பேருமே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஆனால் சிம்சோனுக்கு கண்களின் இச்சை இருந்தது. கண்களின் இச்சையினால் அவருக்கு அவர் அஹ் தாழ்த்தப்பட்டார். அந்த கண்களின் இச்சை என்ற மாம்ச சிந்தைக்குள்ளாக அவர் அவர் விழுந்ததினால் அவர் தாழ்த்தப்பட்டார். அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. அவர் அவரை மாவாட்ட விட்டார்கள் கடைசி நேரத்துல. எனவே அவரோட அழைப்பே வேறையாக இருந்தாலும் கூட, அவர் இந்த மாதிரியான மாம்ச சிந்தைகளோட இருந்ததினால் அவருடைய முடிவு மிகவும் மோசமாக இருந்தது. இரண்டாவது, சவுல். சவுல் இஸ்ரவேல் தேசத்திற்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ராஜா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனாலும் கூட அவருக்குள்ளாக பொறாமை இருந்தது, பொல்லாத ஆவி இருந்தது. எனவே அவருடைய முடிவும் பார்த்தீங்கன்னா மிகவும் பரிதாபமாக இருந்தது. எனவே மாம்ச சிந்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்றால் இப்படிப்பட்ட முடிவுதான் இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு இந்த வேளையில் உணர்த்துகிறார். ஆனால் ஆவியின் சிந்தையை கொண்டிருந்தவர்களாக இருந்தோம் என்றால், இந்த ஆவியின் சிந்தையை கொண்டிருக்கிறவர்களுக்காக கர்த்தருடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். அதான் இருந்தது. யோசேப்புக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. யோசேப்பு பல வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். பார்வோனுக்கு அடுத்த ஒரு பொசிஷனை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்லாமல் அந்த எகிப்து தேசத்திலும் அவர் போஷித்தார். அது மாத்திரமல்லாமல் அவருடைய தகப்பனாரையும் அந்த எகிப்து தேசத்திற்கு கொண்டு வந்தார். அவருடைய சகோதரர்களையும் கொண்டு வந்தார். எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதமாக யோசேப்பு இருந்தார். அதே மாதிரிதான் யோபும் கூட. எவ்வளவு கவலைகள், எவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு துன்பங்கள், உடம்பு வலிகள் இருந்தாலும் கூட அவர் தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையுமே அவர் பேசவில்லை. எல்லாருமே அவரை போட்டு நொறுக்குகிறார்கள், குறை சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட அவர் தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்ததினால் கர்த்தர் யோபுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். கர்த்தர் யோபை மிகவும் ஆசீர்வதித்தார். இதுதான் ஆவியின் சிந்தை இருக்கும் பொழுது கர்த்தர் தரும் ஆசீர்வாதங்கள். ஆவியின் சிந்தையில் இருக்கும் பொழுது ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கும். நம்முடைய முடிவு பார்த்தீங்கன்னா சம்பூர்ணமாய் இருக்கும். எனவே நம்முடைய சிந்தைகள் மிகவும் முக்கியமாக மிகவும் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா பிசாசு ஒரு பர்சனை விழுவ வைக்கணும்னா மைண்டை தான் தாக்குவான். மைண்டை தாக்கும் பொழுது நம்முடைய சிந்தைகள் தான் வேவராகும். இன்னும் இதை செய்யலாமா, அதை செய்ய வேணாமா. சில டைம் தவறுகளை செஞ்சு விட்டுருவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தான் முழிச்சிட்டு இருக்கணும். எனவே பிசாசுக்கு இடமே கொடுக்க கூடாது. பிசாசு தான் இப்படிப்பட்ட மாம்ச சிந்தைகளை கொடுக்கிறவனாக இருக்கிறான். எனவே நம்ம எல்லாரும் நமக்கென்று ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே எல்லா நேரத்திலும் மாம்ச சிந்தைகள், எண்ணங்கள் நமக்கு வந்தாலும் கூட அதை மேற்கொள்வதற்காக நம்ம எல்லாரும் எழும்ப வேண்டும். எப்படி நம்மால் மேற்கொள்ள முடியும் என்றால், கர்த்தரிடத்திலிருந்து பலனை பெற வேண்டும். ஏதாவது யோசனைகள், ஏதாவது தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் நம்மை தாக்கும் பொழுதும் கூட, வாலிப பிள்ளைகளுக்கு அநேகமாக தாக்கும், அதிகமாக தாக்கும். இப்படி தாக்கும் பொழுதும் கூட அந்த நேரத்தில் நாம் ஆண்டவரத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்களே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஆவியின் சிந்தையை கொடுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாம். இல்லை என்றால் நாம் ஆண்டவரை துதித்து பாடலாம். இல்லை என்றால் ஏதாவது ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கலாம். எனவே எல்லாமே ஒரு பர்சனோட கையில தான் இருக்கு அந்த டிசிஷன் மேக்கிங்க. நாம் மாம்ச சிந்தைக்குள்ளாக நாம் விழுகிறோமா, இல்ல ஆவியின் சிந்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்று நம்முடைய கையில் தான் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன்.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களால் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று வசனம் சொல்கிறது. எல்லா நேரத்திலும் நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்ற அந்த நினைப்பு நமக்கு எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார் என்றும் அந்த நினைப்பு நமக்குள்ளாக எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாம் துன்பப்படுத்தக்கூடாது. நம் மாம்ச சிந்தைக்குள்ளாக காரியம், இந்த மாதிரி கோபம், எரிச்சல், பொறாமை, இச்சை, இந்த மாதிரி வெறுப்பு, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை பார்த்து மிகவும் துக்கப்படுவார். நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நம்மளால் இருக்கவே முடியாது. எனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக அவர் இருக்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் அந்த வார்த்தை, அந்த சத்தத்தை கேட்டு நாம் நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கும். என்னவித சோதனைகள், கஷ்டங்கள், கவலைகள் வந்தாலும் நாம் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கும் பொழுது, நம் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை கேட்டு நாம் ஒவ்வொரு காரியங்களும் செய்யும் பொழுது, இந்த மாம்சத்திற்கே இடம் கொடுக்காமல், எந்தவித இச்சைகளுக்கும் எந்தவித மாம்சத்தின் கிரியைகளுக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை நமக்கென்று தருவார். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கிருபை நம் மீது இருக்கும். ஆண்டவருடைய தயவு மீது இருக்கும். எனவே நாம் எல்லா நேரத்திலும் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார், நான் கர்த்தருடைய ஆலயம் என்ற நினைவு கொண்டு நாம் இருக்க வேண்டும். எனவே தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தைகள் எது இருந்தாலும் கூட நாம் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை விடுவிக்கவும், கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தரவும் அவர் வல்லவராக இருக்கிறார். நமக்கு என்று பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஃபேமிலியில பிரச்சனைகள் இருக்கலாம். நம்ம நான் இப்படிதான் இருக்கணும், நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளையாதான் இருக்கணும், ஆவியின் கனிகளோட தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த மாம்சம் பாத்தீங்கன்னா அதுக்கு இடமே கொடுக்காது. அவ்வளவு சோதனைகள், அவ்வளவு கஷ்டங்கள் வரும். ஆனாலும் கூட அந்த நேரத்துல கூட, எல்லா நேரத்திலும் ஆண்டவரே நான் உமக்காக நான் சகிச்சு நான் வாழ்றேன், உமக்காக அந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் வாழ்றேன் என்று நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கும் பொழுது, யோசேப்பை போல, யோபை போல நம் கர்த்தருக்கு விரோதமாக பேசாமல், எந்தவித பொல்லாப்பான காரியங்களை செய்யாமல், மாம்ச இச்சைகளுக்குள்ளாக விழாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கென்று ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். நம்முடைய முடிவு மிகவும் சம்பூர்ணமாக இருக்கும். கர்த்தருடைய கரமும், கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் நம் மீது இருக்கும். எனவே நம்முடைய சிந்தையை காத்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தையை நாம் யோசித்து பார்ப்போம். இந்த நாள் முழுவதும் நம்ம கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் இருந்தோமா? இந்த சிந்தனைகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருந்ததா? இல்லையா? இல்லை என்றால் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்மை விடுவிக்கவும், நமக்கு விடுதலை கொடுக்கவும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எனவே கர்த்தரையே சார்ந்திருப்போம். பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவரை துக்கப்படுத்தாமல் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்வோம். அவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம். எனவே கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் செபிக்கலாம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. துதியின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் துயாதி துயவரே அப்பா, நீர் எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த சிந்தையினால் தகப்பனே ஆண்டவரே அநேக போராட்டங்கள், அநேக காரியங்கள் தகப்பனே நடக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில். அது எல்லாவற்றையும் அறிந்தவராக நீர் இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், சாந்தத்தோடு இருக்க வேண்டும், ஆவியின் கனிகளோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தாலும் கூட அந்த மாம்சம் தகப்பனே எங்களை அலக்களிக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கோபம், எரிச்சல், இந்த புறங்கூறுதல், இந்த பெருமை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது ஆண்டவரே. அதனால் தகப்பனே ஆண்டவரே எங்களால் ஒரு பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஒரு எல்லா நேரத்திலும் ஆண்டவரே ஆவின் சிந்தை உள்ளவர்களாக எங்களால் இருக்க முடியவில்லை தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் பலவீன பாண்டங்கள் அப்பா. என் தேவனை எங்களுடைய சோர்வுகள், எங்களுடைய கவலைகளை என் தேவனை நிறைய எடுத்து போட எல்லாவற்றையும் நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. எங்களுடைய இருதயம், எங்களுடைய சிந்தையை எல்லாவற்றையும் நீங்களே சுத்திகரிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரத்தத்தினால் கழுவுங்க ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே எந்தவித மாம்ச இச்சைகளோ சிந்தைகளோ எதுவும் எங்களை தாக்காத வண்ணம் என் தேவனே இரத்த கோட்டைகளை எங்களை மூடி மறைத்து வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த மாம்ச
மாம்சத்தின் கிரியைகளினால் தகப்பனே, குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் ஆண்டவரே, வெளியில் அவ்வளவு பிரச்சனைகள் தகப்பனே, ஆண்டவரே, ஒரு கோஆபரேஷன் இல்லை, எந்த வித அவ்வளவு காரியங்கள் தகப்பனே எங்களுக்குள்ளாக நடக்கிறது தகப்பனே, எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறீர் தகப்பனே. என் தேவனை, என்ன நடந்தாலும் தகப்பனே, உமக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு என் தேவனை கிருபை பாராட்டுங்க அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை மாத்திரம் கேட்டு நடக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லாவித மாயை, எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லாவித மாம்சத்தின் இச்சைகள், கிரியைகள் எல்லாவற்றையுமே நேச கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே. நீங்களே சப்ப எங்களுக்கு விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு வரையும் இரத்த கோட்டைகளை நீங்களே மூடி மறைத்து கொண்டு உம்முடைய வல்லமை பாயட்டும், உம்முடைய அபிஷேகம் பாயட்டும் தகப்பனே. அப்பா, உம்முடைய கிருபை ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிசாசு உம்முடைய பிள்ளைகளை தாக்காத வண்ணம், ஆண்டவரே, அந்த சிந்தையை தாக்காத வண்ணம் என் தேவனை நீங்களே சப்பா காத்து கொள்ளுங்க. யாரும் தகப்பனே எந்தவித இச்சைகளுக்கோ எந்தவித மாம்சத்தின் கிரியைகளுக்கோ விழுவாத எந்த நேரத்திலும் விழுவாத வண்ணம் நீங்களே காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க தகப்பனே. உம்முடைய அழைப்பை உணர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் ஒருவரும் வாழ்வதற்கு கிருபை பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்க ஆண்டவரே. எல்லா நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளை, உமக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், உண்மையே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை நீங்களே சப்ப எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். என் தேவனே, நீங்களே சப்ப ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உம்முடைய கரங்களிலே முழுவதுமாக ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. பொறுப்படுத்தி காத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமீன், ஆமீன்.